ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீன் வந்து எப்படி பொரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாறை மீன் கறி வந்து தேங்காய் போடாமல் பண்ணியிருப்போம்ல, அன்னைக்கு பண்ண அதே ரெசிபி தான் இதுவும் அதே மீன் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாறை மீன் தான் வந்து எடுத்திருக்கேன். தலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது கூடவே பார்த்திங்கன்னா கலருக்காக வந்து காஷ்மீரி வத்தல் பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் உருவி போட்டுவிடுங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நான் அந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி மட்டும்தான் தட்டி போட்டிருக்கேன். நம்ம வந்து இஞ்சி அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கூடு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தனியாக இடித்து போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து தனியாகவே அதில் தெரியும். அதனால தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய், நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டு நீங்கள் வந்து தோசைகளில் கூட கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டு கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு, இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன்லேயே பார்த்திங்கன்னா பாறை மீனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கறி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே வந்து மீன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.